என்னுடைய வேலைக்காக நான் தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து இறங்கின அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் தளபதி வந்து இறங்குறாரு அப்படின்ட்டாங்க. பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் ஆகுது. நேரில் பார்த்தேன்னா இந்த பிஸியான நேரத்தில் அவர் தொந்தரவு நாங்கள் யாருமே பண்ண மாட்டோம். நான் சரி ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம். எவ்வளோ கார்கள், எவ்வளோ மக்கள், எத்தனையோ ப்ரெஸ் எல்லாருமே இருக்காங்க. நானும் ஒரு பில்லரில் ஏர்போர்ட், அதாவது தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஒரு பில்லர் பக்கத்தில் என் பாக்ஸ் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லாருக்கும் கை காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். சரி அந்த பக்கம் போயிடுவார், ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற டோர், எங்களுக்கு வந்து வேற டோர். அப்படி போயிடுவார்னு பார்த்தா கரெக்டா அங்க இருந்து எல்லாருக்கும் அப்படியே வணக்கம் சொல்லிக்கிட்டு நேர கிட்ட வந்து, என்ன இங்க இன்னைக்கு அவர் இருக்கிற அந்த பிஸியில வந்து இறங்கின அடுத்த செகண்ட் வெளியில வந்து 1,00,000 பேருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இப்ப நான் சொன்னதுனால நீங்க ஏகப்பட்ட கமெண்ட்கள் எல்லாம் போட்டு ஒரே என்ன பண்ண, இது கமெண்ட் வரணுன்றதுக்காகவோ கட்சிக்காகவோ இல்ல வேற எதுக்கோ நான் சொல்லல. அந்த நட்புக்கு அவரு கொடுக்குற அந்த மரியாதை, அத்தனை பேர்ல வந்து இல்ல ஷூட்டிங்காக வந்திருக்காங்க, அப்படியா நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வழக்கமா ஹட் பண்றது பழக்கம். ஏன்னா இப்போ வேற ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிறதுனால பண்ணலாமா வேணாமா, இந்த இடத்துல எதை செய்யறதா இருந்தாலும் 4 வாட்டி யோசிச்சு செய்யணும். நின்றுகிட்டே இருந்தா அப்படியே வந்தாரு, அப்படியே கட்டி பிடிச்சாரு, நல்லா பண்ணு, ஓகே அவ்வளவுதான். என்னடா இங்க என்ன வேலைக்காக வந்திருக்கேன்றத சொன்னேன். சொல்லி அடுத்த செகண்ட் வந்து அப்படியே ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஓகே நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிட்டே இருந்துட்டாரு. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து வேற. அது என்ன பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாலும் மறக்காத நண்பன். வாழ்க வளமுடன், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சு சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமானையும் அம்பாலையும் வேண்டிக்கிறேன். நிஜமா தேங்க்யூ.